நண்பர்களே, இங்கே வருவதற்கு முன்பாக நான் திருப்பரங்குன்றம் சென்றிருந்தேன். முதல் படை வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல் வளத்துக்காக இறைவனிடம் இறைஞ்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. பூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். நான் அவருடைய மனைவி திருமதி இந்துமதி பூர்ணச்சந்திரனையும் அவர்களுடைய 2 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சந்தித்து வந்தேன். அவர்களுடைய தீவிரமான துக்கத்தை நான் உணர முடிந்தது. ஆழமான இரங்கலை நான் அவர்களிடம் தெரிவித்து விட்டு வந்தேன். பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆன்மா அமைதியடைய என் உருக்கமான பிரார்த்தனைகளை நான் முருகனின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். விஷயம் திமுக அரசாங்கத்தின் நேயமற்ற தன்மை காரணமாகவே இது நடந்திருக்கிறது. அது வலியை ஏற்படுத்துகின்றது. திமுக என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இறுதியிலே வாய்மையே வெல்லும். அப்பனின் முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள்.